பாஜக ராஜாவிற்கு அரசியலும் தெரியாது, நாகரிகமும் தெரியாது என காங்கிரஸ் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். எல்லா இடத்துலையும் வீரமங்கைகள் வர வேண்டும். தன்னுடைய தாயை பத்தி கூலிக்கு மாரடிக்கிறவங்க சொன்னா எந்த பெண் வேடிக்கை பார்ப்பாங்க? அதிகாரத்தின் உச்சம் அதுதான் RSS உடைய சித்தாந்தம். பெண்களை எல்லாம் பார்த்து கேவலமாக பேசுவது. இப்ப ராஜா எங்களை பத்தி எல்லாம் பேசுறாருல்ல, அதெல்லாம் பிளட்லயே ஊறி போனது. சித்தாந்தம் அது மாதிரி. அரசியல் பேச தெரியாது, நாகரிகமா பேச தெரியாது. இன்னும் நேருக்கு நேரம் கூப்பிட்டுருக்கோம், அவரை சொல்லியிருக்க நேரத்துக்கு வரட்டும், பேசுவோம், வாதிப்போம். அதிமுகவும் பாஜகவும் இணைந்து போட்டிட்டு இருந்தா நாங்க 35 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கோம். எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் மோசமான தோல்வி. அது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கருத்தை நீங்க வரவேற்கிறீங்க? இல்ல, அவருக்கு அரசியல் தெரிஞ்சதை தெளிவா சொல்லியிருக்காரு. அது வேலுமணிக்கு தெரியல. இப்ப கோயம்புத்தூர்ல அதிமுக ஏன் தலைவர்கள் பணியாற்றல? அவன் தொண்டர்கள் தான் வேலை செஞ்சு இவ்வளவு பெரிய வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே உள்ளுக்குள்ள முரண்கள், அரவணைப்புகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. எங்களுக்கு தெரியும் எங்க அரவணைக்கிறாங்க, எங்க முரண்படுறாங்க. நீட் தேர்வு பற்றி பேசுனீங்க. அதான் நீட் தேர்வு ஒழிக்கிறதா முரண் பேசுனீங்க. இது கிட்டத்தட்ட இப்ப 5 வருஷமா 5-6 வருஷமா ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இதே போல பேசுறீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது. இதை எதிர்த்து நீங்க யாருமே சுப்ரீம் கோர்ட் கேஸுக்கு போகாம இருக்கிறீங்க. தமிழ்நாடு இப்போ திமுகவும் சரி, நீங்களும் சரி, கோர்ட்டை ஏன் அணுகாம இருக்கிறீங்க இதுவரை? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.